குயிக்காக செய்ய வேண்டிய தக்காளி தோசை செய்யலாம் வாங்க. ஒரு பங்கு பச்சை அரிசின்னா 2 பங்கு புழுங்கல் அரிசி. இதை 1 மணி நேரம் பச்சரிசி 1 பங்குன்னா புழுங்கல் அரிசி 2 பங்கு. இப்போ இதை 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு ஆட்டிக்கலாம். 1 ஹவர் ஊறினதும் மிக்சி ஜார்லேயே போட்டு ஆட்டிக்கலாம். மாவை நல்லா இந்த மாதிரி மசிஞ்சு அரைச்சா போதும். இந்த மாதிரி நல்லா மசியாக அரைச்சாச்சு. இப்போ அதுக்கு காஞ்ச மிளகா ஒரு 4 போட்டுக்குவோம். தேங்காய் பத்தை போட்டுக்குவோம். தேங்காய் ஆப்ஷன் தான், விருப்பப்பட்டால் போட்டுக்குங்க, இல்லாட்டி விட்டுருங்க. நான் தேங்காய் போட்டிருக்கேன். கொஞ்சம் சீரகம், ரெண்டு தக்காளி பழம். தக்காளி தோசை இல்லையா, 2 தக்காளி பழம் நல்லா இந்த மாதிரி மசியாக அரைச்சிக்குங்க. அரைச்சி மாவு கூட சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கிக்குவோம். சால்ட்டு, தேவைக்கேற்ப உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம், சளி பிடிக்காது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி அது கொஞ்சம் தாளிப்பு, சின்ன கடாய் வச்சு அது கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு ரெண்டு கருவேப்பிலை போட்டு தாளிப்பு ஊற்றிக்குவோம். சிம்பிளாக முடிஞ்சிடும். நம்ம காலையில் தூங்கி எழுந்திரிச்சு ஒரு மணி நேரம் ஊற போட்டால் தக்காளி தோசை ரெடி ஆகிடும். மாவை நல்லா கலக்கிக்கிட்டோம். ஒரு தோசைக்கல்லை வச்சு வெங்காயத்தை 2 அரிஞ்சு, வெங்காயத்தை இது அந்த வால் பக்கமாக அரிஞ்சு வாழை பிடிச்சிக்குங்க. நல்லா தேய்ச்சிட்டு தோசை ஊற்றலாம். நல்ல மெலிசாக சூப்பராக வந்துடும். நல்ல முறுவலாக வந்துடும். சுற்றி ரவுண்டு ஆயில் லைட்டாக ஊற்றுங்க. சுற்றி ஆயிலை ஊற்றிட்டு தான் தோசை இதில் நல்லா முறுன்னு வெந்து வந்துடும். சிம்பிளான தக்காளி தோசை. நல்லா வெந்ததும் 2 பக்கம் திருப்பி போடுங்க. நல்லா வெந்துடுச்சு. சூப்பரான தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சு. இன்னொன்று ஊற்றுவோம். இருக்கிற மாவுலாம் இதை மாதிரி தோசை ஊற்றிக்குவோம். நல்லா முறுவலாக நல்லா சூப்பராக வந்துடும். வெங்காயத்தை வச்சு தேய்ச்சி விட்டுட்டு மேலே சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும். நான் எப்பயுமே ஆயில் ரொம்ப சேர்த்துக்க மாட்டேன். தேவைக்கேற்ப ஆயில் கரெக்டாக ஊற்றி கரெக்டாக சுட்டோம்னா தோசை நல்லா முறுமுறுன்னு சூப்பராக வரும்.
நல்லா வெந்துடுச்சு. வெந்த பிறகு திருப்புங்க. வேகிறதுக்கு முன்னே திருப்பினா தோசை உடஞ்சிரும். ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி போட்டு தோசை நல்லா வெந்துடுச்சு. உப்புமா கலர்ற நேரம் கூட ஆகாது, தக்காளி தோசை ரெடி ஆகிடும். சூப்பரான தக்காளி தோசை ரெடி. நீங்கள் செய்து பாருங்கள். சட்னியும் சாம்பாரும் தொட்டுக்கலாம். கார சட்னி, சாம்பார்.